இது வந்து நான் அந்த அட்சய திருதிக்காக வாங்கியிருந்தேங்க. சீட்டு போடலான்னு தான் நெனச்சிருந்தேன். ஆனா சீட்டு போடுற அளவுக்கு பட்ஜெட்டில் காசு இல்ல. சரி 1 கிராமாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு நாளுக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு அன்னதானம் குடுக்கணும். 1 கிராமாவது எடுத்து வச்சா நல்லது அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சேர்ப்போன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மே மாதத்துலேருந்தே நான் சேர்த்தேங்க இதுக்கு. மே, ஜூன், ஜூலை அந்த மாதிரிலாம் நான் சேர்த்துக்கிட்டே மே மாதத்துக்கு முன்னாடியே சேர்த்துட்டேங்க. மே மாதம் அட்சய திருதிக்கு இதை எடுத்தேன். அப்புறம் வந்து அடுத்த அட்சய திருதிக்கு உள்ள எப்படினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோம்னா அடுத்த வந்து மே, ஜூனில் வரும்னு நினைக்கிறேங்க. அடுத்த வருஷம் 2025க்குள்ள அட்சய திருதி. அதுக்குள்ளே எப்படி நான் சேர்க்குறேன்றதையும் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ கொடுக்குறேங்க. அதுக்கு வந்து இப்போ இருந்தே ஒரு ரூ. 50 ரூ. 20 அப்பப்போ உண்டியலில் போட்டு வச்சுக்கிட்டே வாரேன். எப்படினாலும் ஒரு கிராமாவது எடுத்து வைக்கணும்னு எனக்கு ஆசை அன்னைக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நகைக்கடையே அவ்வளோ ஜேன்னு இருக்குங்க. என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும். மளிகை கடையா நகை கடையான்ற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ ஜேன்னு இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேர் நான் பார்த்தேங்க, சீட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இதை பிளான் பண்ணி சீட்டு போட்டிருக்காங்க. அட்சய திருதி எப்போ வருதுன்னு பார்த்துட்டு 11 மந்த் ஸ்கீம்னா அட்சய திருதிக்கு முன்னாடி இல்லை அட்சய திருதிக்கு அந்த மாதம் வர்ற மாதத்துல எடுக்கணுன்றதுக்காக கரெக்டாக பிளான் பண்ணி நிறைய பேர் சீட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு உண்மையும் ஷாக்காக இருந்துச்சு. ஆனால் கரெக்டான இதுவும் கூட தாங்க அது. ஏன்னா நம்ம அன்றைக்கி நகை எடுக்கணும்னு நமக்கு ஒரு ஆசை. அதே நேரத்தில் சீட்டு போட்டு எடுத்தோம்னா செய்கூலி சேதாரம் கிடையாது. ஜிஎஸ்டி மட்டும் கட்டி நம்ம பிடிச்ச டிசைனை எடுத்துகிட்டு வந்துடலாம். அதனால் நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணி பாருங்கள். இது நான் ஜிஆர்டியில் எடுத்த காயினுங்க. நான் எடுக்கும்போது வந்து 6,550 கிட்ட இருந்துச்சுங்க. இன்றைக்கி ரூ. 7 கிட்ட தொடுதுங்க காயின் ரேட்டு. இப்போ ஆனால் இதுக்கெல்லாம் வந்து டச்சு காசு போடுறாங்க. முதல்லாம் வந்து காயின் வாங்குகிறோம்னா ஜிஎஸ்டி மட்டும்தான் கட்டி வாங்கிக்க சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா ஜிஆர்டியில் நான் இந்த அட்சய திருதிக்கு எடுக்கும்போது டச்சு காசுன்னு ஒன்று சொன்னாங்க. அது என்னங்கன்னு கேட்கும்போது இந்த லட்சுமி சிம்பிள், இந்த ஜிஆர்டின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இந்த ஜிஆர்டி 1 கிராம்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த 1 கிராமு 916ன்னு போட்டிருக்கிறது. இந்த ஹால்மார்க்குக்கெல்லாம் இப்போ வந்து இதுக்கெல்லாம் சேர்த்து டச்சு காசுன்னு ஒன்று வாங்குகிறாங்க. என்கிட்ட 250 கேட்டிருந்தாங்கங்க. 250 அந்த டச்சு காசு அப்புறம் ஜிஎஸ்டிக்கெல்லாம் சேர்த்துன்னு பார்க்கும்போது மொத்தமாக இதாக பார்க்கும்போது 450 கிட்ட கட்டிட்டு இந்த காயின் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. என்னடா இதுக்கெல்லாமா அப்படி. மோஸ்ட்லி மிடில் கிளாஸ் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து கோல்டு காயினில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா மாதம் நம்மளால் கரெக்டாக கட்டி எடுக்க முடியுமான்றதும் ஒரு டவுட்டு. ஏன்னா பட்ஜெட்டில் எப்படினாலும் துண்டு விழுக்கும். அதே நேரத்தில் இப்போ காயின் எடுத்தோம்னா அந்த மாதம் இருக்குன்னா போய் டக்குன்னு ஒரு காயினோ ஒரு மில்லி கிராம்ஸோ வாங்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு மோஸ்ட்லி எல்லாருமே இப்போ கோல்டில் வந்து கோல்டு காயினில் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ அதுக்குமே இவ்வளோ காசு ஏற்றுறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஷாக் ஆகி போச்சு. ஆனால் அப்போயுமே நிறைய பேர் அட்சய திருதிக்கு வாங்க வந்திருந்தாங்க. ஒன்றுமே கேட்காம அப்படியே கொடுத்துட்டு காசை பில்லு கட்டிட்டு வாங்கிட்டு போயிட்டே தான். ஷாக்காகவும் இருந்துச்சு. யாருமே ஒரு வார்த்தை கேட்கல. என்ன இப்படிலாம் சொல்லி அதிகமாக காசு கேட்குறீங்களா அப்படிலாம் எதுவுமே கேட்கவே இல்லை. நானும் சரின்ட்டு அமைதியாக வந்துட்டேன். ஏன்னா எல்லோரும் கேட்டால் தான் நம்ம கேட்க முடியும். நம்ம கேட்டோம்னா ஒரு மாதிரி தனியாக இதாக இருக்குமே அப்படின்ட்டு. அப்புறம் இந்த மேனேஜர் என்னங்கன்னு கேட்கும்போது அவங்களும் சொன்னாங்க, ஆமாம் மேம் இப்போ இந்த வருஷம் அட்சய திருதியிலேருந்து அதை திறந்து விட்ருக்காங்க. இனிமேல் வந்து காயினுக்கும் டச்சு காசுலாம் சேர்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா அன்றைக்கி நல்ல நாள் வேறு. போயிட்டு சண்டை போட்டுட்டுலாம் இருக்க முடியாது நம்மளால். இவ்வளோ கூட்டம் அப்பா நிற்கவே முடியலங்க. என்னமோ மார்க்கெட்டில் நின்ன மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ கூட்டங்க. இத்தனை பேர் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் என்னைய மாதிரி தாங்க வந்திருந்தாங்க. 1 கிராம் 2 கிராமு மில்லி கணக்கிலலாம் ஒரு சிலர் வாங்கிட்டு போனாங்க. அவங்க அன்றைக்கி வாங்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருப்பாங்க நினைக்கிறேன். ஆண்டவமணியத்தில் அவங்களுக்கு நிறைய நகை சேரணுங்க. ஏன்னா மில்லி கிராமில் வாங்குறவங்க நம்மளை மாதிரி இருக்கவங்க மிடில் கிளாஸுக்காரங்களுக்கெல்லாம் நகை எவ்வளோ முக்கியன்றது தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நிறைய நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கணுங்க ஆண்டவன் புண்ணியத்தில். எனக்கு அது ஒன்று ஆண்டவன்கிட்ட வச்சுக்கிறேன். பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இனிமேல் இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாங்க. ஆனால் என்னென்னா நீங்கள் காயினாகவே இருந்தாலும் சரி ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட விற்கிறீங்கனாலும் சரிங்க, பில்லு கேட்குறாங்க. பில் இல்லாமல் அவங்க எந்த நகையுமே அவங்கக்கிட்ட திருப்பி ரீபெயிண்ட் இதை எடுத்துக்கிட்டு ரீபெயிண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோம்னா எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. பில்லு ரொம்ப மஸ்ட்டுங்க ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் நகை எடுக்கிறீங்க ஜிஆர்டி இல்லைன்னா பில்லை ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த நகைக்குள்ளே பில்லு இது அப்படின்னு சேஃப்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அவங்க அந்த பில்லை பார்த்துட்டு நகையை வாங்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலான்றதையே பேசுவாங்க. அதனால் பில்லு மட்டும் எந்த கடையில் நீங்கள் எந்த நகை வாங்குறீங்கனாலும் சரி, ஒரு வருஷம் வரைக்கும் இல்லை ஒரு 2 வருஷம் வரைக்கும்னாலும் அந்த பில்லை ஓரமாக பீரோவில் வச்சுக்கிட்டே வாங்க. திடீர்னு கேட்குறாங்கன்னா பில்லு ரொம்ப முக்கியம். அதனால் பில்லை மட்டும் சேஃப்டியாக வச்சுக்கோங்க.